ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மின்ட் சம்பல் பார்க்க போகிறோம். இந்த மின்ட் சம்பல் ஆப்பம், கஞ்சி, ரைஸ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவையும் வடவத்தையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். வடகம்டா எங்கள் ஊரில் வடவத்தில் வெங்காயம், காஞ்ச மிளகா, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அதை காய வச்சு ஒரு வடம்ண்டு செய்வாங்க. அது புளி ஊற்றி செய்கிற குழம்புக்கு, மற்றபடி இந்த மாதிரி சம்பலுக்கெல்லாம் போட்டால் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சம்பலுக்கு ஃப்ளேவரே அந்த வடவம் தான். அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தையும் வறுத்துட்டு இப்போ தேங்காவையும் வெங்காயம் கொஞ்சம் போட்டு வறுத்துருக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வறுத்துருக்கிறேன். கடைசியாக மின்ட் போட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தட்டையில் வச்சுட்டு நல்லா ஆற விடுங்க. அது கூட ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவில் நான் ஒரு புளி சேர்த்துருக்கிறேன். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு தேவையான உப்பு போட்டு ஃபஸ்ட்டு முழுசாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. இது பல்ஸ் நம்ம திருப்புவோம்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம திருக்கிக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா அரையும். அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சிக்குவோம். லைட்டாக இந்த மாதிரி பல்ஸில் மட்டும் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நல்லா சுற்றிரும் தள்ளி விட்டுட்டு இப்போது அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறோம். ரொம்ப தண்ணியாக போட்டுறாதீங்க, அதுக்கு பிறகு அது சட்னியாக ஆகிடும். நம்ம சம்பல்னால் கொஞ்சம் துவையல் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அதுக்கு ரொம்ப பட்டு போல் அரைக்கக்கூடாது. நடுவில் கொஞ்சம் நரன்னு இருக்கணும். அது வரைக்கும் தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட்டாலும் சம்பலுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ கரெக்டாக அரைஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஆப்பம், ரைஸு, பாக்கி கஞ்சிக்கெல்லாம் சூப்பரான இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா பிளண்டாக இருக்கும் கஞ்சி. அதுக்கு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை